ராஜசேகர் சார், என்ன சார் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க? யாரு? என்ன சார், எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்கீங்க? என்ன சார் போதையா? குட் மார்னிங் தானா? ஐயோ, குட் மார்னிங் இல்ல சார், குட் ஈவினிங். இதோ சாயந்தரம் மணி 5 ஆகுது. நேத்து அடிச்ச சரக்குல மிக்சிங் சரியில்லை, அதனால்தான். ஐயோ, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்னு உங்களுக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க போல இருக்கு. எல்லாம் போச்சு சார், நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போச்சு. என்னையா போச்சு? இன்னைக்கு ஏன் சார் நீங்க கோர்ட்டுக்கு வரல? காலையில இருந்து போன் போட்டா போன் எடுக்கல நீங்க. அதெல்லாம் விடியா, அதை விட ஒரு முக்கியமான மேட்டர். தானா, நீ நேரா போய் செக் புக் எடுத்துட்டு வர, பேங்க்குக்கு போய் கேஷ் கொண்டு வர. இனி அதெல்லாம் முடியாது. ஏன்? அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் ஆப்பு வச்சுட்டான். என்னையா சொல்ற? சுப்பிரமணி மேல மகா கொலைப்பழிய போட்டோம்ல, அதுக்கு பதிலுக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பின்னணியா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் இருக்கா. என்ன பாக்குறீங்க? போஸ்ட்மார்டம் செஞ்ச டாக்டரையும் கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. டெட் பாடியை கூட அந்த டாக்டர் இந்த கிழி கிழிச்சிருக்க மாட்டான் சார். இந்த கேஸ் எடுத்தவரு பெரிய கிரிமினல் லாயர் சார். விஷயத்த சொல்லியா? செத்தது மகாதானான்னு சந்தேகமா இருக்கிறதுனால ராஜசேகர் மகாவோட சொத்தை நிர்வாகம் பண்ண கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு ஜட்ஜு. யோ, அவர் யார கேட்ட தடை உத்தரவு போட்டாரு? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம்? ஆமா ஆமா, கண்டிப்பா கேட்கணுமே. ஏன்னா சரக்கு அடிச்சவங்க மட்டையாகி மப்பு தெளிற வரைக்கும் சட்டம் காத்திருக்கணும்ல. வெக்கில் போன் பண்ணும் போதே நீங்க கிளம்பி போயிருக்கணும் சார் காலையில. அந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் உளர்னா உளரல்ல, ஜட்ஜிக்கே டாக்டர் மேல சந்தேகம் வந்துருச்சு சார். இது அநியாயம், அக்கிரமம். நான் இப்பயே கோர்ட்டுக்கு போறேன். ஆமாமா, கண்டிப்பா போங்க. ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மெயின் கேட்டை சாத்தி பூட்டு போட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஐயோ, இவ்வளவு கோடி சொத்து இருக்குதே, அனுபவிக்க முடியலையே. என்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியல. எப்போ இந்த சொத்து உங்க கைக்கு வந்து அதுல என் பங்கு என் கைக்கு வரும்னு எனக்கே தெரியல. அதுக்குள்ள நானே செத்து சுண்ணாம்பாயிடுவோம் போல இருக்கு. ஏய், ஜட்ஜி தீர்ப்பே தப்பு. அவர் தீர்ப்பு எல்லாம் சரியாதான் இருக்கு. உங்களுக்கு தான் நேத்து பண்ண மிக்சிங் சரியில்லை. குடி போதை ஏறின உடனே பண போதை இறங்கிடுச்சு. போச்சுடா, எல்லாமே போச்சுடா. ஏய், ஏதாவது சொல்லடா. கை கேட்டினது வாய் கேட்டல, இதான் சொல்ல முடியும். பட யோ வைக்கல, நீயாவது சொல்லையா? சார் முதல்ல என் ஃபீஸ் கொடுங்க சார். போடா, ஒரு விடாத என்கிட்ட எதிராக சார். ஒரு வாரத்துல என் ஃபீஸ் வந்தாகணும், இல்லனா நான் உங்க மேல கேஸ் போடுவேன். சார் என்ன சார் நீங்களே டென்ஷன் போய. ஏய், அவன் போட்டோம். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா? இதுக்கெல்லாம் காரணம் சண்முகம். அவனைய தீர்த்துட்டுமா? அப்படியா சொல்ற? அந்த ஆள் அசிஸ்டன்ட் கமிஷனரா, அதனால நம்ம எப்படி தீர்க்க முடியும்? அப்புறம் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த சண்முகத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. பேசி பாப்பமே. அவனெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது சார். அவனை வாங்க முடியலன்னா விடுற. அவன் வீட்டு பொம்பளை கிட்ட பேசி பார்ப்போம். எனக்கு என்னமோ அது அவ்வளவு ஈஸியா தெரியல. பணம், நகை, புடவை, இதுக்கெல்லாம் ஆசைப்படாத பொம்பளைங்களை ஆண்டவன் இன்னும் படைக்கவில்லை. அதுக்கு மேல குடிச்சிட்டு போனோம்னா பொம்பளைங்களுக்கு பிடிக்காது. அதனால நாம குடிக்காம அங்க நாளைக்கு போறோம். ஓகே? ஓகே சார். பிரியா, நீ போய் மல்லி பாத்துட்டு வந்து இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் வெசல்ஸ் கடையில் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஓகே பிரியா, சீக்கிரம் வந்துரு. ஓகே. மல்லி, 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 எங்க போயிட்டா? சிஸ்டர். என்ன மேடம்? மல்லிய பாத்தீங்களா? அவ ரூம்ல தான் இருப்பா. இல்லையே. தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பாத்துட்டேங்க, அவங்க இல்ல. நல்லா தேடி பாருங்க, உள்ளதான் இருப்பா.
அக்கா என்னம்மா? மல்லிய பாத்தீங்களா? இல்ல பாக்கலையேம்மா. சரி, வேற எங்கனா தேடி பாருமா. மல்லி 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 எங்கம்மா போன? மல்லி மல்லி எங்க போயிட்டா? மல்லி, ஏய் மல்லி, எப்படிக்கா கண்டுபிடிச்ச நான்னு? மல்லி, நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன்னோட சந்தோஷத்துக்காக தான் தெரியாத மாதிரி கொஞ்ச நேரம் விளையாடினேன். பிரியா, வாமா. மதர், மல்லியோட ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் பணம் கட்டியிருக்கேன். இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். கூடிய சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காரு. மல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற ட்ரஸ்ட்ல கூட ட்ரை பண்ணலாமே. தேவையில்ல மதர், என்னால அவளுக்கு தேவையான பணம் கட்ட முடியும். இவளுக்காக உழைக்க நான் இருக்கும்போது மத்தவங்க கிட்ட நான் ஏன் கையேந்தணும்? அக்கா, என்னடா? நீ பாவங்கா, எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா உனக்கு செலவெல்லாம் இருக்காதுல்ல? அப்புறம் தான் பெரிய பெரிய செலவெல்லாம் இருக்கு. உன்னை பெரிய ஸ்கூல்ல சேர்க்க போறேன், டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். டாக்டருக்கா? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமேக்கா. செலவு பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ படிக்க தயாரா? நான் ரெடி தான், எப்படியாவது படிச்சிருவேன். ஆனா உன் கடனை எப்படி அடைக்கிறது? பாத்தீங்களா மதர், பெரிய மனுஷி மாதிரி பேசுறத? இங்க பாரு மல்லி, நம்ம நாட்டுல நிறைய ஏழைங்களும் நிறைய வசதி இல்லாதவங்களும் இருக்காங்க. நீ பெரிய டாக்டர் ஆகி அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடு. அப்படி பண்ணா என் கடனை நீ திருப்பி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஓகேக்கா. அக்கா, நீ போன வாரம் வரவே இல்லையேக்கா, ஏங்கா? முக்கியமான வேலையா பெங்களூர் போயிட்டேன்டா, அதான் இப்போ வந்துட்டேன்ல. அக்கா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்க்கா. மல்லி, என்ன பேச்சு பேசுற? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இன்னும் 100 வருஷத்துக்கு நீ இருப்ப. என்ன மதர், நான் சொல்றது சரிதானே? இல்லக்கா, எனக்கு பண்ண போற ஆபரேஷன் ரொம்ப கஷ்டமா. அந்த ஆபரேஷன் பண்ணா செத்து போயிடுவாங்களாம். மல்லி, இங்க பாரு, திங்க் பாசிட்டிவ். எப்பவுமே நல்லதான் நினைக்கணும். அப்போதான் எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். புரியுதா? சரிக்கா. அக்கா, நீ வாங்கி கொடுத்த செல்போன், இதுல உன் போட்டோவை எடுத்து ஸ்கிரீன் சேவரா வச்சுக்க போறேன். நீ இல்லாத நேரத்துல இத பார்த்தா நீ என் பக்கத்துல இருக்க மாதிரியே நினைச்சுக்குவேன். சரிங்க? ஒரு நிமிஷம் வாங்க. சரியா? சூப்பரா இருக்குக்கா. உன் பக்கத்துல இருக்கிறதுனால நானும் அழகா இருக்கேன்ல? நீ எப்பவுமே அழகு தாண்டி செல்லும். சரி, இத வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். நைட் உனக்கு கால் பண்றேன். சரிக்கா. பாய். பாய் மதர். போலாம். பிரியா, உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாங்க இறைவனோட சேவைக்காக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்தே அந்த சர்வீஸ் மனப்பான்மையோட வளர்ந்துட்டோம். ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம அந்த பணத்தை வச்சு ஒரு உயிரை காப்பாத்த கொடுக்கறியே, யூ ஆர் ரியலி கிரேட் பிரியா. பிரியா, நீ செய்யற இந்த உதவியை கேள்விப்பட்டு பத்திரிக்கையில உன்னை பேட்டி எடுக்கணும்னு கேட்டாங்க. உன் போன் நம்பரை தரட்டுமா? தயவு செஞ்சு வேண்டாம் மதர், என் நம்பரை மட்டும் கொடுத்துறாதீங்க. ஏமா?
நீ செய்யற உதவிய பத்தி தானே எழுத போறாங்க. உன் போட்டோவையும் பத்திரிக்கையில போடுவாங்கல்ல. வெளியே தெரியாம செய்யறதுதான் உதவி. அத போட்டோ போட்டு விளம்பரம் பண்ணா அதுக்கு பேர் உதவி இல்ல, விளம்பரம். திருப்பி கூப்பிட்றண்ணே. சரிண்ணே. சரியா? ஜெயிலுக்குள்ள ஒரு நாள் இருந்தாதான் வெளியில இருக்க காத்தோட சுகமே தெரியுதுல்ல. எப்படா இருக்க? உள்ள இருக்கும் போது நல்லா இல்ல, வெளியில வந்த உடனே சுத்தமா நல்லா இல்ல. புரியலையே. நான் உணவு நினைச்சதெல்லாம் விஷமா மாறிடுச்சு, உறவு நினைச்சதெல்லாம் பகையா மாறிடுச்சு. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க நீ ஒருத்தன் தாண்டா இருக்க. சொல்றேன், தப்பா நினச்சிக்கா. சரியா? அதை விதின்னு தான் சொல்லணும். சரியா? அப்படிலாம் சொல்லி என் மைண்டை மாத்தாதடா. சரியா? வேணாடா, விட்டுடுறா. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குடா, வைஃப் இருக்காடா. ஏன்டா அப்படி பகையை வளர்த்துக்கிற? விட்டுரு. சரியா? விட்டுருவா? எதோட விட சொல்ற? எப்படி விட சொல்ற? விதி தலையெழுத்தின் விடக்கூடிய காரியத்தை அவ செஞ்சிருக்கா. விட மாட்டேன், விட மாட்டேன்டா. சும்மா இருந்த என்ன அவ சீண்டி பார்த்துட்டா. அவளை நான் விட மாட்டேன், விட மாட்டேன்டா, விட மாட்டேன். சந்தியா, சந்தியா, விட மாட்டேன்டி. உன்னை உயிரோட விட மாட்டேன். ஜெயிலேருந்து எடுக்க உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. இப்போ என்ன பண்ணணும் சொல்றா. எங்கிருந்து வாழ்க்கை ஆரம்பிக்க போற? நீ என்ன கடைசியா பார்க்க வந்தப்ப அந்த சந்தியா இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றான்னு விசாரிக்க சொன்னானே, விசாரிச்சியா? டேய், நான் உன் ஃபியூச்சரை பத்தி கேட்டா நீ சந்தியா பத்தி கேட்குற. என் ஃபியூச்சரே சந்தியாவுக்கு ஃபியூச்சர் இல்லாம பண்றது தான்டா. டேய், ஜெயில் வாசலா நிக்கிற, மறுபடியும் உள்ள போறதுக்கு நீ பிளான் பண்றியா? யோசிடா. இந்த தடவை நான் மாட்ட மாட்டேன்டா. திரும்ப ஜெயிலுக்கும் போக மாட்டேன். தப்பு பண்ணா எப்படி தப்பிக்கணும்னு இந்த ஜெயில் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. சரி, நான் ரிலீஸ் ஆன விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. நீ தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டியே. குட், அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி, நான் இப்போ எங்கே தங்க போகிறேன்? உனக்கு தனியாக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன்டா, அங்கேயே நீ ஃப்ரீயாக இருக்கலாம்டா. இன்னொரு முக்கியமான விஷயம். என்னடா? எனக்கு ஒரு செல்ஃபோனும் சிம் கார்டும் வேணும். அதுவும் வேற ஒரு பேரில் ப்ரீபெய்ட் நம்பர் தான் வேணும். என் மொபைலில் இருந்து போகிற ஒவ்வொரு காலும் அவளோட நிம்மதியை கெடுக்கிறதா தான் இருக்கணும். சரி சரியா? சரி, சந்தியாவை பற்றி விசாரிக்க சொன்னல, அவள் இப்போ எங்கே இருக்கா, எப்படி இருக்கா? முதல்ல வண்டி எடு, போகும்போது சொல்கிறேன். ஜெயந்தி, எவனோ பிச்சைக்காரன் வந்திருக்கான் பாரு. போ போ, அவனுக்கு அந்த பழைய சொத்தை கொண்டு போய் போடு போ. அம்மா, உள்ள வரலாமா? ஐயோ சார், உள்ள வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. ஏம்மா, உங்களை நான் பணக்காரன்லாம் ஆக்கணும் பார்த்தா என்ன போய். ஐயோ, தினமும் அந்த பிச்சைக்காரன் குரல் இப்படிதான் கேட்கும், அதனால. அம்மா சும்மா இருமா. சார், அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு சார். நான் வந்ததே உங்களை பார்க்கதாம்மா. என்ன விஷயங்க? வசதியா வாழணும்னு ஆசைப்படணுமா? பதவி இருந்தா மட்டும் பத்தாது, வசதியும் வேணும். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஜெயந்தி, உன் வீட்டுக்காரரு எனக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருக்காரு.
அது எப்படியாவது வாபஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அந்த கேஸ் மட்டும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா எல்லா வசதியும் என் மூலமா உங்க வீடு தேடி வந்து சேரும். இத பாருங்க, நாங்க மாப்பிள்ளை விஷயத்துல தலையிடுறதில்ல. நாங்க ரொம்ப நேர்மையான போலீஸ் குடும்பம். இது இந்த குடும்பத்தோட சட்டம். இருந்தாலும் அந்த சட்டத்துல தேவைப்பட்டா சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ணிக்கலாம். தப்பு இல்ல. மா சுமாரி எவ்வளவு பணம் இருக்கு? 5 லட்சம்மா. ரொம்ப கம்மி சார். ஒரு கார் கூட வாங்க முடியாது. ஒரு 50 லட்சம் நான் யோசிக்கலாம். ஐயோவா? அப்ப போயிட்டு வாங்க. நாங்க ரொம்ப நேர்மையான போலீஸ் குடும்பம். மா கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சார், மரியாதை இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிடுங்க. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாரு, என்னதான் கொண்டுடுவாரு. ஜெயந்தி, ஏண்டி இப்படி இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வாடகை வீட்லயே இருக்கிறது? ஒரு சாதாரண வேலையில இருக்கிறவங்க கூட ஒரு பண்ணை வீடு வச்சிருக்கான், பேங்க் நிறைய பணம் வச்சிருக்கான். நாம என்ன வச்சிருக்கோம்? மளிகை கடையில அக்கௌண்ட் தான் வச்சிருக்கோம். உன் புருஷன் அசிஸ்டன்ட் கமிஷனா இருந்து உனக்கு ஒரு நெக்லஸ் ஆன வாங்கி கொடுத்துருக்காரா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு தேவை இருக்குடி. இது தங்கமான நேரம். சாகர காலத்துல இந்த வீல் சேர்ல உட்காந்துட்டு ஒரு வைர மூக்குத்தியாவது போட விடுறீ. அப்பதாண்டி இந்த கட்டை வேகம். பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனா வேகாத கட்டை கூட வெந்துரும். மின்சார அடுப்புல அனுப்புனா ஒரு டம்ளர் சாம்பல் தான். வேகுதா வேகாதான்றது எங்களோட கவலை. நீ சாகிறதோட நிறுத்திக்கோ. அடிப்பாவி. இது பாருமா, உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல பணத்தை வாங்குங்க. இதுல 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. இன்னொரு 5 லட்சம் கேஸ வாபஸ் வாங்கின பிறகு நான் கொண்டு வந்து தரேன். சார், இப்ப நீங்க இங்க இருந்து போல, நான் என் வீட்டுக்காரர் கேட்டு சொல்லுவேன். அவர் எங்களை என்ன பண்ண முடியும்? ஓ அப்படியா? அது கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. நீங்க பேரம் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். மாப்பிள, இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக பணம் வாங்குற மாதிரி நடிச்ச மாப்பிள. ராஜசேகர் சார், இவ்வளவு தூரம் என் வீடு தேடி வந்து பணம் கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்க செஞ்சிருக்க இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. செத்தது மகா இல்ல, வேற யாரும் இல்ல சார். இல்ல, அது மகாவா இருந்திருந்தா நீங்க எதுக்கு சார் என்ன விலைக்கு வாங்க வந்தீங்க? அதுவும் 10 லட்சம். பக்கா பிசினஸ் மேன் சார் நீங்க. அது அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு சார். அதான் கஷ்டப்படுற குடும்பமா பார்த்து கொஞ்சம் தான தர்மம் பண்ணலான்னு. வாய மூடுறா, பேசத்துலன்னா சைலண்டா இரு. கஷ்டப்படுற குடும்பத்துக்கு தான தர்மமா? உங்களுக்குன்னு சொந்தமா தொழிலோ வருமானமோ எதுவுமே கிடையாது. மகாவுடைய சொத்துல இருந்து நீங்க தினமும் 1 லட்ச ரூபாய் எடுக்கலாம். அதுவும் டெய்லி எக்ஸ்பென்சஸ். அதுக்கும் கரெக்டா கணக்கு காட்டி ஆகணும். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி இந்த 5 லட்ச ரூபாய் வந்துச்சு? சொல்லுங்க சார். உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? அப்ப கோர்ட்ல சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து இந்த பணத்தை நான் பறிமுதல் பண்றேன். கான்ஸ்டபிள்ஸ் சார். வாயா. யோ நடையா. என்னையா பிடிக்க சொல்றீங்க? விட சொல்லுங்க. சொல்றாருல, விடுங்க. ஏன் சார்? இவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டோன்னா அப்புறம் இவங்களை என்கவுண்டர் எப்படி பண்ண முடியும்? வெளியில இருந்தா தானே ஒரு 10 நாள்லயாவது என்கவுண்டர் பண்ண முடியும். ஐயோ, இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. யார்கிட்ட கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே சார். அப்புறம் சாருக்கு டீ, காஃபி, சூப் ஏதாவது கொடுத்தீங்களா? சார், நாங்க கிளம்புறோம் சார். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. ஐயோ,
நான் உங்களை எதுவும் தப்பா சொல்லவே இல்லையே. இவ்வளோ நல்ல பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்களே அப்படின்ட்டு நான் வருத்தப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி ஒரு அம்மாக்கு இவ்வளோ நல்ல பொண்ணு இருக்காளேன்னு சந்தோஷம்தான் படுறேன். வேற என்ன பண்ண முடியும்? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனிமேலாவது திருந்த பாரு. சே, வாடா, இதுதான் நீ தங்க போற ரூம்டா. வாடா, உட்கார்றா. உட்கார்றா. இதுதான் நீ எனக்கு பார்த்துருக்க ரூமா? ஆமாடா. குட். நீ நல்லா வசதியா வாழ்ந்தவன்டா. இது அந்த அளவுக்கு இல்லடா. எனக்கு இப்போ வசதி வேண்டாம், வைராக்கியம் இருந்தால் போதும். மனசு காயமாக இருக்கும்போது வசதி எதிர்பார்க்காது. நீ என்ன எதிர்பார்க்குற சொல்றா, செஞ்சு தர வேண்டிய என்னுடைய வேலைடா. சரிடா, சந்தியா பற்றி டீட்டெயில் விசாரிக்க சொன்னேன். இப்போ அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா சொல்லு. ஒரு நிமிஷம் இருடா. இந்தா. என்னடா டீட்டெயில்ஸ் கேட்டால் கவர் கொடுக்குற? இதை பிரித்து பாடுறா.